Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. பிக் பாஸோட செகண்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டே 8 இதில் கனி ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக தான் நேற்றுலேருந்தே சண்டேலேருந்தே கனி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளோட கேமை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. யார் யார் எப்படி அப்படின்றத நோட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கனி அவங்க தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ட்ரிக்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆக தொடங்கியிருக்கு. காலையிலே வேக்கப் சாங் இன்னும் போடலை. பிக் பாஸ் டீலக்ஸ்லேருந்து யாருமே எழுந்து வரல அப்படின்னும் போது அவங்களாம் எழுந்து வந்தால் தான்ப்பா சமைக்க முடியும், ஆனால் இவங்களாம் சாப்பிடணுமே அப்படின்றதுக்காக இவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு சத்தம் போட்டு எழுப்புறாங்க. கொஞ்சம் பேர் இரிட்டேட் ஆகுறாங்க. கமருதீன் அவர்லாம் இரிட்டேட் ஆகுறாரு. ஆனால் சுபிக்ஷா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே வெளியில் வந்த ரம்யா மழைக்கச்சு விழுந்துடுறாங்க. ஓடி வாங்க மழைக்கச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளில போனால் வேக்கப் சாங் போட்டுருவாங்க. ஸோ சுபிக்ஷா நீங்களா உள்ளே இருங்க, நாங்களா வெளில போகிறோம்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் வெளில வந்து பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஒரு சீசன்லேயும் யாராச்சும் எப்பயாச்சும் மயக்க வச்சு விழுந்துடுறாங்க. கொஞ்சம் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி மிட்டில் தான் அந்த மாதிரி ஆகும். ஆனால் இப்போது செகண்ட் வீக்லேயே மயக்க வச்சு விழுந்துட்டாங்க. அது எல்லோரும் வெளில வரணுன்றதுக்காக நடந்துச்சா இல்லை உண்மையாகவே அவங்களுக்கு வந்து முடியாமல் போச்சா அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறமா வேக்கப் சாங் போட்டு எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களோட அன்றாட வேலைகள் அப்படின்றதுல. பிக் பாஸ் என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஓகே, ஆள் மாற்றி பார்ப்போம், இந்த வீட்டிலேருந்து இவங்களுக்கு அந்த வீட்டிலேருந்து அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாற்றிட முடியாது இல்லையா. ஒரு டாஸ்க்கை வைக்கிறாரு, நடிகண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட விஜய் சேதுபதி அவரோட சீன் ஒன்று போடுவாங்க. அந்த படத்துல இருந்து நீங்க வந்து டப் பண்ணி அதை நடிச்சு காட்டணும் அந்த டயலாக் அப்படின்றது தான். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டீலக்ஸ் வீட்ல இருந்து ஒரு 3 பேர் அண்ட் இந்த பக்கம் பிக் பாஸ் வீட்ல இருந்து 3 பேர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா வந்து ப்ரிப்பேர் ஆகி வராங்க. லிவிங் ஏரியாவுக்கு வந்து நடிச்சு காட்ட போறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்த சபரி வந்து கொஞ்சம் தத்தக்கா பத்துக்கான்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டிட்டாரு. அதுக்கப்புறமாவே பிரவீன் ராஜ் வராரு. அவர் வரும்போது இந்த டீலக்ஸ் வீட்ல இருந்தும் பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தர் வந்து மார்க் போடுவாங்க இவங்க எல்லாருக்குமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் யார் இருக்காங்க அப்படின்னா வியன்னாவும் பிக் பாஸ் வீட்ல இருந்து எஃப்ஜேவும் போடுறாரு. அப்போ பாரு பின்னாடி உட்காந்து என்ன சொல்றாங்கன்னா டீலக்ஸ் வீட்ல இருந்து நல்லா மார்க் போடுறாங்க அப்படின்னு சொல்லவே எஃப்ஜேக்கு கடுப்பாயிடுது. நீங்க ஏன் பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்லவே அவங்க வந்து டென்ஷன் ஆகி அதுல ஒரு சண்டை நடக்குது. இதுல பாவம் இவங்க சும்மா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதுல நடுவில் வந்து பிரவீன் ராஜ் மாட்டிக்கிட்டாரு. போன தலை டாஸ்க்லேயே இவருக்கு வந்து இப்படி ஆயிப்போச்சு, இந்த டாஸ்க்லேயாச்சும் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி ஓடி வந்தாரு. கடைசியில் இவங்க கவுத்து விட்டாங்க. அதில் டென்ஷன் ஆகி அவர் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இருக்கிறதுலே அவர் கொஞ்சம் நல்லா பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, ஆல்ரெடி நிறைய ஸ்டாண்டப் காமெடி இதெல்லாம் பண்ணவே அவர் கொஞ்சம் இந்த டைலாக் நல்லா வந்துருச்சு போல். அவர் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இதிலிருந்து வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டிலேருந்து 14 மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க அண்ட் டீலக்ஸ் வீட்லேருந்து கம்மியாக தான் எடுத்திருந்தாங்க. அதனால் பிக் பாஸ் டீலக்ஸ் வீட்டில் இருந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து 2 பேரும் பிக் பாஸ் வீட்டிலேருந்து 3 பேரும் வந்து ஸ்வாப் ஆகணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்கெல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்க. பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த பாரு இங்கே இருந்துச்சுன்னா ஒரே பிரச்சனையாக இருக்குது, சும்மா வம்பிழுத்துட்டு நம்ம வேலையும் குழப்பிட்டு இருக்குது, அதனால் அதை அங்கே தொத்தி விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி. பாரு கூடவே யார் போவா, திவாகரும் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எழுந்துட்டாரு. அண்ட் ஆதிரை வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அங்கே போயிட்டு கொஞ்சம் வேலை வாங்கலாம், இங்கே வந்து மாஸ்க்லாம் ஆல்ரெடி போட வச்சு நம்மளை வந்து கடுப்பு ஏற்றிட்டாங்க, ஆனால் நம்ம அங்கே போய் ஜாலியாக இருந்தெல்லாம் நினச்சாங்கன்னு தெரியல. இவங்க 3 பேரும் அங்கே போகிறாங்க. அண்ட் அங்கேருந்து கமருதீனும் அண்டு அரோராவும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் திவாகருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையும் அரோராவையும் பிரிச்சுட்டீங்களே, நாங்கள் போகலான்னு நினச்சோமே, தலைவர் எதிர்பார்த்துருக்காரு, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி காலையில் எழுப்பும் போதே இவங்க சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பாடுற மாதிரி காட்டி திவாகர்லாம் வந்து வம்பிழுத்துட்டு இருந்தாரு, அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வரல அப்படின்றதுக்காக. அப்போ அரோரா அந்த பக்கம் கிளாஸ் வழியாக இருந்து எல்லாருக்குமே கிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கு, அப்புறம் அவங்கள சும்மா கிஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ திவாகரும் போய் நிற்கவே திவாகருக்கும் பச்சைக்குன்னு கிஸ் வச்சுட்டாங்க. திவாகர் ஒரே ஜாலியாகிட்டாரு. இது வடிவேல் வந்து ஒரு படத்தில் அவர் பேரை கூப்பிட்டு பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி ஜாலியாகிட்டு எனக்கு அரோரா கிஸ் பண்ணிட்டாங்க, நான் அந்த வீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தார். இதெல்லாம் வச்சு பிளான் பண்ணும்போது சரி நம்ம அங்கே போனால் அரோரா கூட இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிஸ்கள் கிடைக்குமே அப்படின்னு எதிர்பார்த்தாரா என்னன்னு தெரியல. கடைசியில் என்ன பிரிச்சு விட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். தென் இந்த டாஸ்க் முடிச்ச பிறகு எல்லாரும் அவங்க
வேலையை பார்க்க திரும்பவும் போயிட்டாங்க. இது முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் வந்து இன்னைக்கு இந்த வாரத்தில் யார் யாரெல்லாம் எலிமினேஷனில் இருக்காங்க அப்படின்றது ஓட் பண்ணுங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் இந்த எலிமினேஷன் வரக்கூடாதுன்னா எலிமினேஷன் ப்ரீ பாஸ் இருக்கும் இல்லையா, பிக் பாஸ் டீலக்ஸ் வீட்டுக்கு போனோம், சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனோம், அதுக்காக யாருன்றது ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து வினோத் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் லாஸ்ட் வீக்கே விட்டு கொடுத்தேன், இந்த முறை என்னால் செய்ய முடியாது, அதனால் எனக்கு அந்த பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே, நீங்கள் இன்னும் 2 பேர் வேணும், யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேணாவும் நானும் கொடுக்க முடியாது, நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணாவும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்டு ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் வீக்கே நான் இருந்தேன், அதனால் இந்த முறை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பாரு வந்து லாஸ்ட் வீக் நான் இல்லை, ஆனால் லாஸ்ட் வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க. விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், மக்கள் கைத்தட்டினதாக இருக்கட்டும், ஹவுஸ்மேட்ஸ் என்னையை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதாக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய வந்துடுச்சு. பாருக்கே உணர்ந்துருக்காங்க. அதனால் இந்த பாஸ் இருந்தால் தான் நம்ம வெளில போகாமல் இருக்க முடியும் அப்படின்றது அவங்க உணர்ந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நானும் இருப்பேன்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது பயங்கரமாக பிரச்சனையாச்சு. இந்த பக்கம் தீயா எரிஞ்சிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டில் கூட ஜாலியாக குளிர் காய்ச்சிட்டு இருந்தாங்க. பார்த்து என்டர்டெயின் ஆகிட்டு அவங்களே அடிச்சுக்கிட்டோம். இப்போ தெரியுதா பாரு இருந்தால் என்ன ஆகுன்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியில் இவங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணி ஓட்டிங்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரைக்கும் வினோத் அவர்கள் இருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வியன்னா இவங்களாம் வந்து இந்த பாஸை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, ஓகே போய் சொல்லிட்டு வாங்க யார் யாரை வந்து இந்த ஒரு எலிமினேட் பண்ணுறீங்க அப்படின்றத பிக் பாஸ் சொல்லவே ஒருத்தராக போகிறாங்க. இதில் வந்து ஷாக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருக்கு மட்டும் 14 ஓட்டு விழுந்திருக்கு. யாரும் ஷாக் ஆகுறாங்களோ இல்லையோ, பாரு பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பாங்க. பயங்கரமாக வச்சு செய்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பாருக்கு 14 ஓட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஓட்டு வந்தவங்க முதல் கொண்டு எல்லாருமே வந்து நாமினேஷனில் வச்சுருக்காரு பிக் பாஸ். இதில் அப்சராவுக்கு ஒரு ஓட்டு தான் வந்துச்சு நான் நோட் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது இந்த வீக்கெண்டில் அப்சரா தான் வெளில போவாங்களோ, பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக தெரியல, எதுவுமே பேசலை, சும்மா அங்கே கொஞ்சம் பேசுகிறாங்க, மற்றபடி எதுவுமே பண்ணலை அப்படின்னும் போது சும்மா கூட யார்கிட்டயும் போய் நல்லா பேசி பழகுவோம், ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுவோன்றது கூட பண்ண மாட்டாங்களே அப்படின்றது பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு ஓட்டு தான் இருக்குது, அவங்கள ஒருத்தவங்க தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வெளியே அனுப்புறதுக்காக எல்லாரையுமே நாமினேஷனில் பிக் பாஸ் வச்சிருக்காரா அப்படின்ற ஒரு கணிப்பும் இருக்குது. நாள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டையை கிளப்பி விடுற ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, யார் யாருன்னு தெரியும், கனி அவரும் பாரு அண்ட் திவாகர் இவங்க 3 பேர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. திவாகர் என்ன சொல்றாருன்னா, எஃப்ஜியோட முகத்திலேயே நான் தான் கிழிச்சு விட்டேன், அண்ட் ரம்யா அவங்களாம் நடிக்கிறாங்கன்றது எனக்கு தான் தெரியும், நான் தான் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாரு வந்து எனக்கு தெரியும், நான் எல்லாரும் வந்து அந்த பாஸ்க்காக வந்து பேசிகிட்டே இருக்காங்க, பேசி எடுத்துக்கிட்டாங்க, நானும் அதை எடுக்கலான்னு பார்த்தேன், கடைசியில் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல, 14 ஓட்டு வந்துடுச்சு, அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பாஸை வச்சிருக்கலாமோ கையில் அப்படின்றது என்ன ஆனாலும் தர இதுவில் இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களும் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களாம் பேசிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேருக்குள்ள லைட்டாக ஒரு வாக்குவாதம்ன்ற மாதிரி வர தொடங்கிடுச்சு, திவாகருக்கும் பாருக்கும். அதுக்கப்புறமா இதோட பிக் பாஸோட வாய்ஸோட முடிஞ்சாங்க. இந்த மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நானும் சொல்ல போகிறேன். இவ்வளோ சண்டை போயிட்டு இருக்கு, பாருக்கு 14 ஓட்டு விழுந்திருக்கு, எல்லாருமே ஆல்மோஸ்ட் நாமினேஷன் இருக்காங்க அப்படின்னும் போது இல்லை பாரு ஒரு விஷயம் சொன்னாங்க, கனி அக்காவை மட்டும் யாருமே சொல்லவே இல்லை, அவங்க சமைக்கிற இதுவை வச்சுட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கன்னிங் தான் அப்படின்னு கலைரசம் ஃபுல்லாக சபரியை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. பாரும் திவாகரும் சேர்ந்து இதுக்கப்புறம் கனியை வந்து டார்கெட் பண்ண தொடங்குவாங்களோ அப்படின்றது ஒரு டவுட்டில் இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் 24x7 பார்க்கும்போதும் போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக கனி வந்து பார்த்தீங்கன்னா கனியை டார்கெட் பண்ணி கிச்சனில் போயிட்டு பிரச்சனை பண்ணுறது அப்படின்ற மாதிரி பாரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கனி ஒன்றும் சும்மா இல்லை, நான் சமைச்சு போடுறேன் காரக்குழம்பு கனின்றதுக்காக என்னை வந்து சாதாரண இடம் போட்டுறாதீங்க, பயங்கரமாக ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி என்னோட கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக கனி தான் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டை ஹேண்டில் பண்ணுறதே அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, ஸோ அக்கா சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக கேட்டு நடக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப ஓவராக போல இதெல்லாம் பண்ணுறாங்கப்பா, அதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், நாங்கள் வந்து சமைக்கிறோன்னும் போது எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கனி அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி கனி விசஸ் பாரு அப்படின்றதா வரும்ன்றது நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பிக் பாஸ் வீடியோ எப்படி போகும் இந்த வீக் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. நாளைக்கு என்ன நடக்குது, இவங்களோட சண்டை என்ன ஆச்சு அப்படின்றத நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன். அன்டில் திஸ் பாய் ஃப்ரம் அர்ச்சனா.